இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷன் மேஜிக் அகாடமிக்கு தான் ட்ரிபிள் கேல இருக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் இன்னோவேட்டிவான வீடியோஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோஸ்ல பண்ண போறோம். ஸோ என்னோட கூட டிராவல் ஆகுங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மேஜிக்ஸ்லாம் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஃபுல் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தான் என்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்க, என்ன ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க புதுசா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெரியல அதான் உங்க கார்டு. ஓ நான் நினைச்ச கார்டை இல்ல சொல்றீங்க. நீங்க பார்த்த கார்டு அதானே? நோ இது இல்லையா? இது இல்லையே. இது இல்லையா? இது இல்லையே. புடிங்க. பாருங்களா? ஐயோ எனக்கு வேணாம் ப்ரோ. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா சாஃப்ட்டா திடீர்னு வாமிட் வந்துரும். ஐயோ இப்படி வாமிட் வந்துரும். ஒரு பிரிண்ட் எடுத்துனது கோல்டு. அது வந்து கோல்டு எடுத்து கொடுங்க வெளியன்ட்டு. அப்படிலாம் எடுத்துனா நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்துறாங்க. லலிதா ஜுவல்லரி ஓனர் இருக்காருல்ல ஒருத்தர், அவரு நாமல ரொம்ப க்ளோஸா இருந்திருப்போம். கூட வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜெகதீஷன் இருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன், நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சரி. சோ அதுக்கு நிறைய உங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு டீச் பண்ணி அழகா வந்துட்டு பண்றாங்க. சோ இன்னும் நல்லா சூப்பரா வந்து நீங்க பெஸ்டா ஒரு பெரிய அகாடமி வந்துட்டு செம்மையா டெவலப் பண்ணனும்னு சொல்லிட்டு நாங்க பிளஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நன்றி. Thank you. சோ வெல்கம் டு ஜெகதீஷ் மேஜிக் ஷாப் அகாடமி. சூப்பர்ல. மைக்குள்ள இருந்து இங்க பாருங்க. நீங்க பாத்துக்கீங்களா? மைக்குள்ள இருந்து பொக்கே எல்லாம் கொடுக்குற மாதிரி ஃப்ளார்லாம் கொடுக்குறாங்க. சூப்பர் ப்ரோ. வெல்கம். சோ இங்க பாருங்க, this is empty இருக்கு இல்லையா? சோ இங்க பாருங்க, இதுல நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணிரணும் வெச்சுக்கோங்களேன். வந்து ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணிரணும். ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மேஜிக் பண்ணனும் வெச்சுக்கலாம் உள்ள இருந்து. see வாவ், சமல்ல. எம்டி அந்த பேப்பர்க்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி yellow கலர் கிளாத் வருது. வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அகைன் இங்க பாருங்க, இந்த yellow கலர் கிளாத் இருக்கு இல்லையா? சோ இத வந்து சின்ன ஜஸ்ட் இப்படி புடிச்சு இப்படி யூஸ் வெச்சுக்கலாம். இதுல இருந்து ஒரு ஸ்கேன். என்ன ப்ரோ அட்டட்ட மேஜிக் அப்படியே ஒளிச்சிட்டு இருக்கு எல்லாத்தையும். ஆமா. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதாவது பிகினர்ஸ் கூட வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம். செம்மையா. ஆமா. கார்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. என்ன மேஜிக் பண்ண போறீங்க அப்படி சொல்லி கேக்கலாம். என்ன நான் மேஜிக் பண்ண போறீங்க? அடுத்து வந்து ஒரு கார்ட் மேஜிக் தான் பார்க்க போறோம். யூசுவலா மெஜிஷியன்ஸ் எல்லாம் வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டான மேஜிக், யாருமே பாத்துக்க மாட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். யூடியூப் சேனல்ல கூட பாத்துக்க மாட்டாங்க. என்கிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? சோ எல்லாமே எவ்ரி சிங்கிள் கார்டு இஸ் different card. So see, I'll show you very clearly. என்ன bro இது இன்சூரன்ஸ் பாலிசில அத வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது sometimes மேஜிக் பண்ணும்போது ஒரு சில தவறுகள் நடக்கும். அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கூட நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்ம ரைட்லாம் போனா இன்சூரன்ஸ் பாலிசிலாம் நமக்கு போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து மேஜிக் ஷாப் குள்ள வந்தா கூட இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு வச்சிருக்காங்க. ஆமா. என்ன மேஜிக்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. என்கிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்டு இருக்கு இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணிடுவீங்க. சும்மா ஜஸ்ட் கட் பண்ணுங்க. கட் பண்ணி எங்க வச்சிருங்க. பேலன்ஸ் கார்டு மேல வச்சிரோன்னு வெச்சுக்கோங்க. சோ நீங்க எங்க கட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? சோ இதுல இருந்து டாப்ல இருந்து டீல் பண்ணி 1 2 3 மொத்தம் 3 கார்டு வைங்களே. 1 சூப்பர், 2 3 மொத்தம் 3 கார்டு தான் எடுத்துருக்கீங்க இல்லையா? வேற எதுவும் எடுக்கல. நான் வந்து இத வந்து நீங்க 3 கார்டுல அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கார்டையாச்சும் சொல்ல ட்ரை பண்றேன். அது வந்து ஒரு 3 ஆஃப் கிளவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். இருக்கா? 3 கார்டுல ஏதோ ஒரு கார்டு 3 ஆஃப் கிளவரா இல்லையா? அதுக்குதான் 3 கார்டு எடுக்க சொன்னேன். 3 கார்டுல அட்லீஸ்ட் ஒரு கார்டாச்சும் நான் சொல்ற கார்டு அமையன்ற. கரெக்ட்டா சொல்றாரான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. இல்லையா? அப்போ எடுத்து கரெக்ட்டா சொல்லியா? இதுல வந்து ஏதாச்சும் ஏஸ் ஆஃப் டைமண்ட் இல்லீங்களா? 3ல ஏஸ் ஆஃப் டைமண்ட் அதுமே எதுவுமே கிடையாதா? சரிதான். இந்த மாதிரி சம்டைம்ஸ் மிஸ் ஆகும் இல்லையா? நான் உங்ககிட்ட முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசில வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த கார்டு முதல்ல வந்து 5 ஆஃப் ஹார்ட்ஸ் தான். சூப்பர். பாத்தீங்களா? ஒரு கார்டு கரெக்டா கண்டுபிடிச்சா அதான் இன்சூரன்ஸ் பாலிசில உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்க சப்போஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து கவர் ஆயிடும். அதுல இன்னொரு கவரேஜ் இருக்குது. ஆமா, இப்ப இன்னொருத்தர் வேற எதனா கார்டு எடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த கார்டு எடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலயும் பாருங்க கவர் ஆயிருக்கும். 7 ஆஃப் கிளவர் தானே அது. பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் அந்த கார்டு எடுத்துருந்தீங்கன்னா இவனுங்க 10 ஆஃப் டைமண்டா. ஆமா ப்ரோ. சோ அதாவது நீங்க இந்த 3 கார்டு எடுத்திருப்பீங்கன்றது என்னோட இன்சூரன்ஸ் பாலிசில ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசியா எடுக்கிறதா எல்லாமே கவர் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு. நானே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஜெகதீஷன் மேஜிக் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா. என்ன ப்ரோ வீடியோ எடுக்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க காஷன் எல்லாம் போட்டு ஸ்மோக் இல்லங்க. இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு சிகரெட் இருக்குங்களா? அதான் வீடியோல பாக்குறவங்க அது மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த சிகரெட் என்ன பண்றோம், இதுக்குள்ள ஏதாச்சும் இது மேஜிக் அப்போ? ஆமா, இங்க பாருங்க, இது எம்டி, எதுமே இல்லல்ல. ஓகே, எதுமே இல்லையா? நான் இதுக்குள்ள போட்டுட்டு இது பாருங்க, இது எம்டி, எதுமே இல்ல. சோ நீங்க வந்து ஜஸ்ட் நோ ஸ்மோக்கிங் 3 வாட்டி சொல்லுங்க.
நோ நோ ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங். கை காமிங்க எப்படி. சோ நீங்க நோ ஸ்மோக்கிங் ஒண்ணு இல்ல, நீங்க நோ ஸ்மோக்கிங் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. சோ அந்த சிகரெட் வந்து சின்னதாயிருச்சு. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்தீங்களா, இங்க பாருங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க நுரையீரல் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ நம்ம இனிமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே ஸ்மோக் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. இந்த மாதிரி ஆகணுமா உங்களுக்கும்? வேணாம்ல. இங்க பாருங்க, நீங்க இப்ப நீங்க விடும்போது புகை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்க அதுல பாத்தீங்கன்னா எலும்பு கூட சிம்பிள் தெரியுதுங்களா. சோ அந்த மாதிரி சீக்கிரமா ஆயிரும் நம்ம. அதனால நோ ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இல்ல ப்ரோ, மேஜிக் பண்றதுல ஒரே பக்கெட் தவளை அப்படின்லாம் இல்லைங்க, வச்சிருக்கீங்க. சென்னையில எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கஷ்டம் ஆல்ரெடி. அதுல வந்து ஒரு மேஜிக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த தவளையில இருக்க தண்ணி எல்லாம் இங்க பாருங்க மழை காலத்துல இப்படிதான் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. காணாம நீங்க சேமிச்சு வைக்கிறீங்களா? ஆமா, இங்க பாருங்க இப்ப எதுவுமே இல்ல. இந்த மாதிரி வெயில் காலத்துல எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. அப்பதான் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரிவர் பேர் சொல்லுங்களேன். கங்கா. கங்கான்ற ரிவர் சொல்லுவீங்க. அந்த கங்கை நதியில இருந்து தண்ணியை கொஞ்சம் கொண்டு வர மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு மேஜிக் சூமந்திர காளி அப்படின்னா பாருங்க, கங்கையில இருந்து தண்ணி. the water from Ganga. தண்ணி எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி தண்ணி. ஆமா, இப்ப கங்கையில இருந்து தண்ணி எடுத்து கொண்டுட்டோமா. சோ நீங்க இப்ப என்ன ஒரு ரிவர் பேர், ஏதாச்சும் ஒரு ரிவர் பேர் சொல்லுங்க. யமுனா. யமுனா சொல்லிருக்கீங்க இல்லையா. யமுனாயில இருந்து இப்ப தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. தண்ணில எதுவும் ஊத்தி வைக்கல, அப்படியே தண்ணி வந்து அங்க இருந்து ஃப்ளோ ஆயிட்டு அப்படியே ட்ரெயின்ல வருது. ஃளைட்ல வந்தா கூட அவ்வளவு லேட்டா ஆகும், சீக்கிரம். அடுத்து இன்னொரு ரிவர் பேர் ஏதாச்சும் சொல்லுங்களேன். கிருஷ்ணா. சோ அந்த ரிவர்ல இருந்து பாருங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஃளைட்ல ஒரு 1 hour ஆகும். இப்ப புக்கிங் சார்ஜஸ் இல்ல, நம்ம அங்க இருந்து கொண்டு வரோம். அதாவது மேஜிக்ல இந்த மாதிரி பாக்குறவங்க எல்லாம் ஒரு குடம் எடுத்துட்டு வந்துட போறீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு மேஜிக் ஷோக்காக இது பண்ண. நீங்க இன்னொரு ரிவர் பேர் சொல்லுங்களேன். நம்ம வேணா 1 time 2 time பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. இன்னொரு ரிவர் பிரம்மபுத்திரான்னு சொல்லுங்க. அங்க இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரோம்னு அங்க இருந்து பாருங்க கொஞ்சம் தண்ணி பிரம்மபுத்திரால இருந்து ரிவர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஒரு ரிவர். இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம. நீங்க இப்ப ஏதாச்சும் ஒரு ரிவர் பேர் சொல்லுங்களேன். காவேரி. எப்படி பிடிச்சிக்க கொடுத்து பிடிச்சிங்க. காவேரியில இருந்து தண்ணி வா அப்படின்னா பாருங்க, காவேரியில இருந்து தண்ணி வந்துச்சு. அதான். சோ இப்ப வந்து நிறைய பேர் பார்க்காத ஒரு ரிவர் இருக்குது. ரிவர் என்று சொல்றதை விட இது சென்னையில ஃப்ளட் வந்துச்சுல்ல, சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல. அப்ப அதை வர வச்சுக்கிறோம் சரிங்களா. அதுல இருந்து பாருங்க வந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து இப்ப வீடியோல பாத்துருப்பாங்க சென்னையில ஃப்ளட் வந்துச்சுன்னு. இப்ப பாருங்க நேர்ல வந்துச்சு பாத்தீங்கன்னா. அதுல இருந்து குடம் வந்து குட்டியா தான் இருக்கு. ஆமா, ஆனா அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த 5-6. நீங்க இன்னொரு ஏதாவது ஒரு ரிவர் பேர் சொல்லுங்க. ஏதாவது வைகை. சரி, அங்க இருந்து பாருங்க. இதை மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் பாருங்க அங்க இருந்து நான் கொண்டு வரேன். சோ நம்ம வீடியோல பாக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எத்தனை வாடி தண்ணி எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அதாவது தண்ணி கஷ்டம் இருக்குதுன்னுவாங்க, பட் மேஜிக்ல அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் சின்ன சின்னதா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ் நதி இருக்கு இல்லையா, தண்ணி கஷ்டம்னா ஜெகதீஷன் மேஜிக் அகாடமிக்கு வந்து அப்படி வந்துட்டு போறீங்க. அதெல்லாம் கிடையாது சரிங்களா. அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி மேஜிக் ஷோ சம்பந்தமான வந்து பாருங்க நேர்ல. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்ல வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும் போது மேஜிக் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்துட்டு வர ஆடியன்ஸ் வந்துட்டு சும்மா வந்துட்டு நம்ம மியூசிக் மட்டுமே வச்சு அவங்க என்டர்டெயின் பண்ணாம இந்த மாதிரி மேஜிக் ஷோஸ் எல்லாம் கூட வச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்டர்டெயின் பண்ணலாம். சூப்பரா வந்துட்டு ஜெகதீஷன் மேஜிக் அகாடமில வந்துட்டு செம்மையா சூப்பரா இன்னோவேட்டிவான மேஜிக்ஸ் எல்லாம் பண்றேன். கண்டிப்பா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறோம். காலையில எக்ஸசைஸ் பண்ற ஹோலோ ஹூப்ஸ் மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மேஜிக் பண்ணன்னு வச்சிருக்காங்க. இப்படி அது கிடையாது, அப்படி நினைச்சிருப்பாங்க எல்லாரும். அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னுவாங்க பாத்தீங்களா. அப்படி இல்லை, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கை ஒரு வட்டம் தானா, அது பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கும். அந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க மேஜிக் பண்ணலாம் சரிங்களா. வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல நாங்க உட்டம் பட்டோம். ஓ, அப்ப லைஃப் வந்து எப்படி வேணா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நம்ம ஆமா சோ ஸ்கொயரா இருக்கும், டைமண்டா இருக்கும், எப்படி வேணா ரவுண்டா கூட மாத்திக்கலாம். ஷேப்ல மாறும், இந்த மாதிரி எல்லாம் மாறும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட்ல மேஜிக்.